ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். ரீசெண்டா ஒரு டேஸ்ல வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குற இடங்கள்ல இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. இது வந்து இதுக்கப்புறம் தர்ஷன் டிக்கெட் வாங்குறவங்க இந்த ஒரு விஷயத்த கன்ஃபார்மா நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இலவசமா எஸ்எஸ்டி டோக்கன், நடைபாதை டோக்கன் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நம்ம சாமி வந்து நேரடி தரிசனத்தை விட கொஞ்சம் சீக்கிரமா பார்க்க முடியுது அப்படின்றனால நிறைய பேர் அந்த டோக்கன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுவோம். அந்த இடங்கள்ல போயிட்டு டோக்கன் நம்மளால வாங்க முடியல அப்படின்னும் போது அது ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன்னா எல்லாருமே ரொம்ப லாங்ல இருந்து டிராவல் பண்ணி அதுக்கான ஒரு பிளான் பண்ணி தான் போவோம் இல்லையா? ஸோ அதனால தர்ஷன் போறதுக்கு முன்னாடி ரீசெண்டா லேட்டஸ்டா இருக்க அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அப்டேட் எதை பத்தி அப்படின்னா ஆதார் கார்டு. ஆஃப்லைன்ல நீங்க எஸ்எஸ்டி டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆதார் கார்டு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஆதார் கார்டு எடுத்து ஒரு 10 வருஷம் ஆகுது, 12 வருஷம் ஆகுது அப்படின்னா மேபி நீங்க அந்த 10 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப பிரசண்டா நீங்க இருக்கிறதுக்கும் உங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ், அதாவது உங்களோட தோற்றம் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அப்ப வந்து சின்ன பையனா இருக்கும்போது எடுத்திருக்கலாம். இப்போ வந்து நம்ம மேரிட் ஆகி ஸோ கொஞ்சம் உடம்பு வெயிட் ஆயிருக்கலாம், இல்லைன்னா ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி அந்த நம்ம இப்போ ப்ரெசென்ட்டா இருக்கிறதுக்கும் நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்குமே இருக்கும்னு நான் சொல்லலை. சிலர் வந்து ஏஜ்ட் ஆயிருப்பாங்க, வயசானவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்களோட ஃபேஸ் அவங்கள பார்க்குறதுல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ஆதார் கார்டில் ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். ஏன்னா ரீசெண்டாக வந்து டிக்கெட்ஸ் வாங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டில் இருக்க ஃபோட்டோவும் நம்மளையும் பார்க்குறாங்க. சப்போஸ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, அது நம்ம மாதிரி இல்லை அப்படின்னும் போது இல்லை நாங்கள் வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வேற ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கின சில விஷயங்கள் இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு. ஸோ இது இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடங்கள் இந்த மாதிரி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது ஆல்ரெடி நம்மளோட தகவல் மையம் சேனலில் நான் கொடுத்துருப்பேன். அது என்னன்னா 10 வருஷத்துக்கு மேற்பட்ட ஆதார் கார்டு இருக்குது. நீங்கள் ஆதார் எடுத்து 10 வருஷம் ஆகுதுன்னா கம்பல்சரி உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபீஸ் வந்து 25 ரூபா வந்து சார்ஜஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃப்ரீயாகவே நம்ம ஆன்லைனில் செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் நாமளே ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ நம்ம அந்த சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து உங்களோட ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் நம்ம அப்டேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆதார் எடுத்தப்போ நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம், இப்போ வேற டீட்டெயில்ஸ்ல இருப்போம். அந்த ஒரு அப்டேஷனுக்காக உங்களோட ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னோட ஃபோட்டோ வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது, ஆதாரில் வந்து ஃபோட்டோ கிளியராக இல்லைன்றவங்க எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஆன்லைனில் நம்ம ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதார் சேவை மையம் இருக்கும் இல்லையா, அங்கே போகலாம். அப்படி இல்லைன்னா கேபிள் டிவிக்கு கீழே ஆதார் சென்டர்ஸ் வந்து இருக்கு. அது இல்லாமல் பேங்க்லேயும் இப்போ ஆதார் சென்டர்ஸ் இருக்கு. அங்கே போனீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ கூடவே வேற ஏதாவது நீங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும்னு நினைச்சாலும் அங்கேயே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ அப்டேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு 50 ருபீஸ் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளோட அப்பியரன்ஸ் மாற போகிறது கிடையாது. ஒன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால உங்களோட ஆதார் கார்டு கிளியராக ஃபோட்டோ இல்லை, ஃபோட்டோவில் இருக்கிறதுக்கும் நான் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, டோட்டலாகவே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது அப்படின்றவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்கும் இந்த இஷ்யூ வருது அப்படின்னு நம்ம சொல்லலை, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கும் நடக்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கிங்க. ஆன்லைனில் ஃபோட்டோ அப்டேட் பண்ண முடியாது, ஆஃப்லைனில் போய் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவல் நமக்கு கிடைச்சது உங்களுக்கு ஷேர் பண்ண அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக ஷேர் பண்ணுறேன். ஆதார் கார்டு எடுத்து எத்தனை வருஷம் ஆகுதுன்றதையும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம், எப்போ ஆதார் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோட்டோ வித்தியாசமாக இருந்தாலும் அப்டேட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் எடுத்திருப்பீங்க, ஒரு 11 12 வயசுல இந்த மாதிரி எடுத்திருப்பீங்க. இப்போ அவங்களுக்கு 20 வயசு அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கூட ஆதார் வந்து அப்டேட் பண்ணுங்க. ஸோ இதுதாங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு நமக்கு கம்பல்சரி ஆதார் கார்டு வேணும், திவ்ய தர்ஷனத்துக்கும் ஆதார் கார்டு வேணும். நம்ம அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ அப்படின்னும் போது வேற எந்த ஐடி ப்ரூஃபும் நம்ம கிட்ட இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி. அதுக்கு முன்னாடி இந்த ஆதார் பற்றி வேற ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட தகவல் மையம் சேனலை வேணும்னா செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்து நீங்களே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.